ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 410. இங்கு பகவத்கீதையின் உண்மை உருவில் இருக்கும் அத்தியாயம் 9 சுருக்கத்தை காண்போம். முன்பு ஒரு சமயம், அதாவது 7ஆம் அத்தியாயத்தின் இறுதியில் கிருஷ்ணர் உபயோகித்த சில வார்த்தைகளுக்கு 8ஆம் அத்தியாயத்தின் தொடக்கத்தில் அர்ஜுனன் விளக்கம் கேட்டதால் கிருஷ்ணர் அவற்றை விளக்கினார். ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனின் பொதுவான கேள்விகளுக்கு சுருக்கமான பதிலை வழங்கிவிட்டு மரண நேரம் குறித்த கேள்வியை மட்டும் விளக்கமாக எடுத்து உரைக்கின்றார். மரண நேரத்தில் கிருஷ்ணரை நினைப்பவன் நிச்சயமாக கிருஷ்ணரை அடைய முடியும். உண்மையில் மரண நேரத்தில் ஒருவன் எந்த நிலையை நினைத்தாலும் நிச்சயம் அதனை அடைவான். எனவே ஒருவன் தனது வாழ்நாள் முழுவதும் கிருஷ்ணரை நினைக்க பழக வேண்டும். அவ்வாறு பழகுபவனால் மரண நேரத்தில் கிருஷ்ணரை எளிதில் நினைக்க முடியும். கிருஷ்ணரை யோக பயிற்சியின் மூலம் நினைக்க விரும்புபவர்கள் அவரை எல்லாம் அறிந்தவர், கட்டுப்படுத்துபவர் என்று நினைப்பார்கள். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரது தூய பக்தர்களோ பிரலாத மனதுடன் எப்போதும் கிருஷ்ணரின் நேரடியான அன்பு தொண்டில் ஈடுபட்டு அவரை ஒருபோதும் மறக்க முடியாத நிலையில் உள்ளார்கள். அத்தகு மகாத்மாக்கள் தங்களது மரணத்திற்கு பிறகு துன்பம் நிறைந்த இந்த உலகிற்கு வருவது கிடையாது. அவர்கள் கிருஷ்ணரின் நித்திய உலகை அடைகின்றார்கள். கிருஷ்ணரின் நித்திய உலகம் தோன்றி மறையும் இந்த ஜட உலகத்திற்கு அப்பாற்பட்டது ஆகும். பிரம்மாவின் படைப்பிற்கு அப்பாற்பட்ட அந்த உலகங்கள் வைகுண்ட உலகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அவற்றில் உயர்ந்த உலகமான கோலோக விருந்தாவனத்தில் கிருஷ்ணர் தனது நித்திய லீலைகளில் ஈடுபட்டு வருகின்றார். யோகிகள் இந்த உலகை விட்டு செல்வதற்கென பல்வேறு கால நியமங்கள் இருக்கின்றன. ஆனால் அத்தகு நியமங்கள் ஏதும் இல்லாமல் கிருஷ்ணரின் தூய பக்தியில் இந்த உலகை விட்டு விலகுபவர்கள் நிச்சயமாக கிருஷ்ணலோகத்தை அடைகின்றார்கள். தூய்மையான அனன்ய பக்தியில் நிலை பெற்றுள்ள பக்தனை பற்றி 8ஆம் அத்தியாயத்தில் பேசிய கிருஷ்ணர் எவ்வாறு அனன்ய பக்தியின் தளத்திற்கு ஒருவரால் வர முடியும் என்பதை 9ஆம் அத்தியாயத்தில் எடுத்து உரைக்கின்றார். கீதையிலேயே மிக மிக முக்கியமான அத்தியாயம், மிக இரகசியமான அறிவு அல்லது ராஜ வித்யா என்று அழைக்கப்படும் 9வது அத்தியாயம் மட்டுமே. இந்த அத்தியாயத்தின் சிறப்பினை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்வயம் தாமாகவே முன்வந்து முதல் 3 ஸ்லோகங்களில் எடுத்து உரைக்கின்றார். கிருஷ்ணரை பற்றிய இந்த மிக இரகசியமான அறிவு ஜட உலக வாழ்வில் இருந்து விடுதலை அளிக்கக்கூடியது. கிருஷ்ணரை பற்றி கேட்பதால் இந்த அறிவில் ஒருவன் முன்னேற்றம் பெற முடியும். இதை புரிந்து கொள்ள விரும்புபவர்கள் கிருஷ்ணரின் மீது பொறாமை கொள்ளாதவர்களாக இருத்தல் அவசியம். பகவத்கீதையின் 2ஆம் அத்தியாயத்திலும் 3ஆம் அத்தியாயத்திலும் விவரிக்கப்பட்ட ஆன்மீக விஷயங்கள் குஹ்யம், இரகசியமானவை என்று அழைக்கப்படுகின்றன. 7ஆம் அத்தியாயத்திலும் 8ஆம் அத்தியாயத்திலும் விவரிக்கப்பட்டவை குஹ்யதரம், மிக மிக இரகசியமானவை எனப்படுகின்றன. மேலும் 9ஆம் அத்தியாயத்தில் உள்ள விஷயங்கள் குஹ்யோதம, மிக 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 இரகசியமானவை எனப்படுகின்றன. கிருஷ்ணரின் மீது பொறாமை அற்று இருத்தல் என்பது இந்த அத்தியாயத்தை புரிந்து கொள்வதற்கான மிக முக்கியமான தகுதியாகும். கீதைக்கு உரை எழுதக்கூடிய பேராசிரியர்கள் கூட அவர் மீது பொறாமை கொண்டிருக்கும் காரணத்தினால் கீதையின் உள் இரகசியத்தினுள் அவர்களால் நுழைய முடிவது கிடையாது. அவர்களது உரைகள் பயன் அற்றவை. அவர்கள் கீதையை விளக்கவோ கிருஷ்ணரை பற்றிய அறிவை வழங்கவோ
தகுதி அற்றவர்கள் அத்தகைய முட்டாள்களின் வியாக்கியானங்களை அறவே தவிர்த்துவிட வேண்டும். பக்தியை எடுத்து உரைக்கும் இந்த அறிவு அனைத்து விதமான கல்விக்கும் அறிவிற்கும் அரசனாக அமைகின்றது. எல்லா இரகசியங்களிலும் இது மிக மிக இரகசியமானது ஆகும். இதுவே மிக தூய்மையான அறிவு ஆகும். உலகின் எல்லா பாவங்களையும் தூய்மைப்படுத்தக்கூடியது. தன் உணர்வின் அனுபவங்களை நேரடியாக நல்கக்கூடியது. இதுவே தர்மத்தின் பக்குவ நிலை. இஃது அழிவு அற்றது மற்றும் பெரிய இன்பத்துடன் செயலாற்றப்படக்கூடியது. பக்தி தொண்டை நிறைவேற்றுபவன் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவான். அப்படி இருக்கையில் ஏன் ஒரு சிலர் பக்தி தொண்டை ஏற்றுக்கொள்வது கிடையாது? ஏனென்றால் அவர்களிடம் பக்தி தொண்டின் மீதான நம்பிக்கை கிடையாது. அதனால் அவர்கள் இந்த உலகின் பிறப்பு, இறப்பு, மூப்பு, நோய் இதில் திரிகின்றார்கள். ஒரு அரசாங்கத்தின் பல்வேறு துறைகள் அனைத்தும் மன்னரின் சக்தியே. மன்னரே அவை எல்லாவற்றையும் ஆள்கின்றார். ஒவ்வொரு துறையும் மன்னரையே சார்ந்து இருக்கின்றன. தனது நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் மன்னர் தனது சக்தியின் மூலம் வீற்று இருக்கின்றார். ஆனாலும் அவர் தனிப்பட்ட முறையில் அதில் இருந்து விலகி இருக்கின்றார். அதுபோன்றே ஜட உலகிலும் ஆன்மீக உலகிலும் என்னவெல்லாம் இருக்கின்றனவோ அவை அனைத்திற்கும் கிருஷ்ணரின் சக்தியே. இருப்பினும் கிருஷ்ணர் அவற்றிலிருந்து விலகி இருக்கின்றார். அவர் தனது தோன்றாத உருவின் மூலமாக இந்த அகிலம் முழுவதும் பரவி இருக்கின்றார். எல்லா ஜீவன்களும் கிருஷ்ணரில் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களில் கிருஷ்ணர் கிடையாது. கிருஷ்ணருக்கும் அவரது சக்திகளுக்கும் இடையில் ஒரே சமயத்தில் ஒற்றுமையும் வேற்றுமையும் இருக்கின்றன. இதுவே அஜிந்த பேத அபேத தத்துவம் என அழைக்கப்படுகின்றது. அனைத்தையும் படைத்தவர் கிருஷ்ணரே என்ற போதிலும் படைக்கப்பட்டவை எல்லாம் அவரில் நிலை பெற்று இருக்கவில்லை. அதுவே அவரது யோக ஐஸ்வர்யம். கிருஷ்ணரே எல்லா உயிரினங்களையும் காப்பவர். அவர் எங்கும் நிறைந்து இருப்பவர். இருப்பினும் அவர் இந்த உலகத்தின் ஒரு பகுதி கிடையாது. புரிந்து கொள்ள இயலாத கிருஷ்ணரின் இந்த தன்மையை நாம் உணரும் பொருட்டு ஆகாயத்தையும் காற்றையும் வைத்து கிருஷ்ணர் ஒரு உதாரணத்தை கொடுக்கின்றார். காற்று எவ்வாறு எங்கும் வீசிக்கொண்டு எப்போதும் ஆகாயத்தில் இருக்கின்றதோ அதுபோன்றே படைக்கப்பட்டுள்ளவை அனைத்தும் கிருஷ்ணரில் அமைந்து இருக்கின்றன. காற்று மிக மிக பிரம்மாண்டமாக உள்ள போதிலும் அது ஆகாயத்தினுள் அமைந்து இருக்கின்றது. ஆகாயத்தின் எல்லைகளை தாண்டுவது கிடையாது. அதுபோன்றே பிரபஞ்சம் முழுவதும் இறைவனின் பரம இச்சையினால் இயங்குகின்றது. அவருடைய விருப்பம் இல்லாமல் ஒரு புல்லும் அசையாது. இருப்பினும் அவர் அனைத்தில் இருந்தும் விலகி இருக்கின்றார். கல்பத்தின் முடிவில் ஜட தோற்றம் முழுவதும் கிருஷ்ணரின் இயற்கையில் நுழைந்த பின்னர் அடுத்த கல்பத்தின் ஆரம்பத்தில் அவரது சக்தியினால் மீண்டும் படைக்கப்படுகின்றன. முற்றிலும் அவருக்கு கீழ்ப்பட்ட இந்த பிரபஞ்சம் அவரது விருப்பப்படியே மீண்டும் மீண்டும் படைக்கப்பட்டு அளிக்கப்படுகின்றன. நடுநிலையில் அமைந்து பௌதிக செயல்களில் இருந்து முற்றிலும் விலகி இருக்கும் கிருஷ்ணரை எந்த செயல்களும் பந்தப்படுத்த முடியாது. கிருஷ்ணரின் சக்தியான இந்த ஜட இயற்கை அவரது மேற்பார்வையில் செயல்பட்டு அசைவன அசையாதன என எல்லாவற்றையும் படைக்கின்றது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கிருஷ்ணரை சிலர் மதிக்காமல் இருப்பது ஏன் என்ற கேள்வி இயற்கையாக எழலாம். அவர் மனிதர்களுக்கு மத்தியில் தோன்றுவதால் அவரது தெய்வீக இயற்கையை உணராத முட்டாள்கள் அவரை ஏளனம் செய்கின்றார்கள். கிருஷ்ணரை உள்ளபடி ஏற்றுக்கொள்ளாமல் அவரை ஒரு சக்தியுடைய மனிதனாகவோ கர்மத்தினாலும் தவத்தினாலும் அற்புத ரூபம் பெற்றவராகவோ அருவமான அவர் ரூபத்தை தாங்கி வருவதாகவோ அந்த முட்டாள்கள் கற்பனை செய்கின்றார்கள். மனிதரை போன்று தோன்றினாலும் அவர் சாதாரண மனிதர் கிடையாது. அவரது திருமேனி நித்தியமானது.
அறிவு நிரம்பியது மற்றும் ஆனந்தம் மயமானது. அவர் இந்த உலகில் தோன்றும்போது தனது நித்திய உருவில் தனது அந்தரங்க சக்தியின் மூலமாக தோன்றுகின்றார். இதை புரிந்து கொள்ளாத மூடர்கள் இராட்சசத்தனமான கருத்துக்களாலும் நாஸ்திக கருத்துக்களாலும் கவரப்பட்டு தங்களது முக்திக்கான ஆசைகள், கர்மங்கள், அறிவு பயிற்சிகள் என அனைத்திலும் தோல்வியை சந்திக்கின்றார்கள். இத்தகு குழப்பங்களுக்கு உட்படாமல் கிருஷ்ணரை ஆதி புருஷராகவும் அழிவு அற்றவராகவும் அறிந்த மகாத்மாக்கள் கிருஷ்ணருடைய தெய்வீக இயற்கையின் பாதுகாப்பில் உள்ளார்கள். அவர்கள் கிருஷ்ணரின் பக்தி தொண்டில் பூரணமாக ஈடுபட்டு எப்பொழுதும் அவரது புகழை கீர்த்தனம் செய்து கொண்டு திடமான உறுதியுடன் முயன்று கொண்டு அவரை நித்தியமாக வழிபடுகின்றார்கள். அவ்வாறு கிருஷ்ண பக்தியில் இடைவிடாமல் ஈடுபட்டு இருப்போர் மகாத்மாக்கள் என அழைக்கப்படுகின்றார்கள். ஒரு சாதாரண மனிதனை முத்திரை குத்துவதன் மூலம் மகாத்மாவை உற்பத்தி செய்து விட முடியாது. பரம்பொருளை அருவ நிலையில் உணரக்கூடியவர் பகவத்கீதையில் மகாத்மாவாக விவரிக்கப்படவில்லை. மகாத்மாவின் தளத்தில் இல்லாதோர் இறைவனை பல்வேறு தேவர்களின் மூலமாகவும் விஸ்வரூபத்தின் மூலமாகவும் வழிபடுகின்றார்கள். அத்தகு வழிபாடுகள் நேரடியான வழிபாட்டை காட்டிலும் தாழ்ந்தவை. இந்த ஜட உலகத்திற்கு அப்பால் உள்ள எதையும் சிந்திக்க முடியாதவர்கள் இந்த உலகமே உயர்ந்தது என நினைத்து அதனை பகவானின் உருவமாக வழிபடுகின்றார்கள். அதன்படி வேத சடங்குகள், யாகம், முன்னோருக்கு அளிக்கப்படும் பொருள், மந்திரம், நெய், அக்னி, தாய், தந்தை, காப்பவன், பாட்டனார், ஓம்காரம், ரிக், யசுர், சாம வேதங்கள், இலக்கு, காப்பவன், தலைவன், சாட்சி, வசிப்பிடம், நண்பன், வெப்பத்தை கொடுப்பவன், மழையை கொடுப்பவன், மழையை தடுப்பவன் என பல்வேறு ரூபங்களில் கிருஷ்ணரை கண்டு அவர்கள் அவரை வழிபடுகின்றார்கள். அடுத்த தரப்பில் இருப்பவர்கள் சொர்க்கலோகத்தை அடைவதற்காக பல்வேறு தேவர்களை வழிபடுகின்றார்கள். அத்தகு வழிபாட்டினால் பாவ விளைவுகளில் இருந்து தூய்மை அடைந்து இந்திரலோகத்தில் பிறவியெடுத்து தேவ சுகங்களை அவர்கள் அனுபவிக்கின்றார்கள். ஆனால் அந்த புண்ணியங்களின் பலன்கள் தீர்ந்தவுடன் அவர்கள் மீண்டும் இந்த மரண உலகத்தில் வீழ்கின்றார்கள். நம்பிக்கையுடன் தேவர்களை வழிபடுபவன் உண்மையில் கிருஷ்ணரே வழிபடுகின்றான். ஆனால் அது தவறான வழியில் மறைமுகமாக செய்யப்படும் வழிபாடாகும். மரத்தின் வேருக்கு தண்ணீர் ஊற்றுவதற்கு பதிலாக இலைகளுக்கும் கிளைகளுக்கும் நீர் ஊற்றுவதை போன்றது அது. அவ்வாறு தேவர்களை வழிபடுவதை கிருஷ்ணர் அனுமதிப்பது கிடையாது. கிருஷ்ணரின் உண்மையான தெய்வீக இயற்கையை அங்கீகரிக்காத நபர்கள் வீழ்ச்சி அடைவது உறுதி. தேவர்களை வழிபடுவோர் தேவர்கள் இடையே பிறப்பார்கள். முன்னோர்களை வழிபடுவோர் முன்னோர்கள் இடையே பிறப்பார்கள். பூதங்களை வழிபடுவோர் பூதங்கள் இடையே பிறப்பார்கள். கிருஷ்ணரை வழிபடுவோரோ கிருஷ்ணர் உடனே வாழ்வார்கள். கிருஷ்ணரை அவரது தெய்வீக ரூபத்தில் களங்கமற்ற அனன்ய பக்தியினால் வழிபடுவோருக்கு வேண்டியவற்றை கொடுத்தும் இருப்பவற்றை காத்தும் கிருஷ்ணர் சுயமாக அவரை காக்கின்றார். கிருஷ்ணரை தவிர வேறு யாரையும் அறியாத தூய பக்தன் கிருஷ்ணரை வந்து அடைவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் கிருஷ்ணரே நிறைவேற்றுகின்றார். அவனிடம் இருக்கக்கூடிய பக்தியை அவரே பாதுகாக்கவும் செய்கின்றார். தேவர்களை வழிபடுவோர் அதற்காக பல்வேறு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். ஆனால் கிருஷ்ணரை வழிபடுதல் மிக மிக எளிதானது. அன்புடனும் பக்தியுடனும் யாரேனும் கிருஷ்ணருக்கு இலையோ பூவோ பழமோ நீரோ அளித்தால் அதனை கிருஷ்ணர் ஏற்றுக்கொள்கின்றார். பக்தி யோகத்தின் உயர்தளத்தில் நிலைபெற்று கிருஷ்ணரை வழிபட இயலாதவர்களுக்காக கிருஷ்ணர் கர்ம யோகத்தை பரிந்து உரைக்கின்றார். எதையெல்லாம் செய்கின்றாயோ, எதையெல்லாம் உண்கின்றாயோ, எதையெல்லாம் படைக்கின்றாயோ, எந்த தவங்களையெல்லாம் செய்கின்றாயோ அவை அனைத்தையும் தனக்கு அர்ப்பணமாக செய்யும்படி கிருஷ்ணர் கட்டளையிடுகின்றார்.
அவ்வாறு கர்ம பந்தத்தில் இருந்து விடுபட்டு மனதை கிருஷ்ணரில் பதியச் செய்து முக்தி பெற்று கிருஷ்ணரை அடையலாம். கிருஷ்ணர் யாரிடமும் பொறாமை கொள்வதோ பாரபட்சம் காட்டுவதோ கிடையாது. அவர் அனைவருக்கும் சமமானவர். இருப்பினும் பக்தியுடன் அவருக்கு அன்பு தொண்டு செய்பவர் யாராக இருந்தாலும் அவரை கிருஷ்ணர் தனது நண்பனாக கருதுகின்றார். அனன்ய பக்தியில் ஈடுபட்டுள்ள அத்தகைய தூய பக்தன் சில சமயங்களில் ஏதேனும் ஒரு காரணத்தினால் மிக மிக மோசமான செயலை செய்ய நேர்ந்தாலும் கிருஷ்ணர் அவனை தனது பக்தனாகவே கருதுகின்றார். ஏனென்றால் கிருஷ்ணருக்கு பக்தி செய்ய வேண்டும் என்ற தனது தீர்மானத்தில் அவன் திடமாக இருக்கின்றான். விரைவிலேயே அவன் தர்ம ஆத்மாவாக ஆகி அமைதியை அடைகின்றான். கிருஷ்ண பக்தன் என்றும் அழிவது கிடையாது. இதனை அனைவருக்கும் தைரியமாக அறிவிக்கும்படி கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கட்டளையிடுகின்றார். பெண்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் என கீழ்குலத்தை சார்ந்த யாராக இருந்தாலும் கிருஷ்ணரிடம் சரணடைந்தால் அவர்கள் பரமகதியை அடைய முடியும். தாழ்ந்தவர்களும் பரமகதியை அடைய முடியும் என்னும் பட்சத்தில் பிராமணர்களையும் சத்திரியர்களையும் பக்தர்களையும் பற்றி கூற வேண்டுமா என்ன? துன்பம் நிறைந்த இந்த தற்காலிக உலகத்தில் உள்ளோர் அனைவரும் கிருஷ்ண பக்தியில் ஈடுபட்டு உயர் நிலையை அடைய வேண்டும். அந்த உயர் நிலையை அடைவதற்கு ஒவ்வொருவரும் தங்களது மனதை எப்போதும் கிருஷ்ணரை பற்றி சிந்திப்பதில் ஈடுபடுத்த வேண்டும். கிருஷ்ணரை வழிபட வேண்டும். கிருஷ்ணன் பக்தனாக ஆக வேண்டும். கிருஷ்ணரின் முன்பு விழுந்து வணங்க வேண்டும். இவ்வாறு கிருஷ்ணரில் முழுமையாக லயித்து நிற்போர் நிச்சயம் கிருஷ்ணரை அடைவார்கள். 9ஆம் அத்தியாயத்திற்கும் 7ஆம் அத்தியாயத்திற்கும் இடையிலான நெருக்கம். 9வது அத்தியாயமும் 7ஆம் அத்தியாயமும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்கின்றன. அவற்றின் பட்டியல்: கிருஷ்ணரிடமிருந்து கேட்டல் 7.1, 9.1 கிருஷ்ணருக்கும் பௌதிக உலகத்திற்கும் இடையிலான தொடர்பு, 7.4, 9.4 பௌதிக உலகில் கிருஷ்ண சக்தியின் தோற்றம், 7.8, 9.16 தேவர்களை வழிபடுவதும் கிருஷ்ணரை வழிபடுவதும், 7.20, 9.20 அருவவாதமும் கிருஷ்ண பக்தியும், 7.24, 9.11 கடைசியாக குறிப்புகளை கீழ்காண்போம். 9ஆம் அத்தியாயத்தின் 6 பகுதிகள். 8ஆம் அத்தியாயத்தின் உடனான தொடர்பு 8.14 கிருஷ்ணருக்கு கலப்படமற்ற அனன்ய பக்தி செய்தல் 1. 9ஆம் அத்தியாயத்தின் பெருமைகள் 9.1 கிருஷ்ணரை பற்றி கேட்பதற்கான தகுதி, பொறாமை இல்லாமல் இருத்தல், பக்தியை பற்றிய அறிவின் பெருமைகள், அறிவின் அரசன், இரகசியங்களில் இரகசியமானது, பெரிய இன்பத்துடன் செய்யப்படக்கூடியது, நம்பிக்கையற்றோர் அவரை அடைய முடியாது. 2. கிருஷ்ணருக்கும் ஜட உலகிற்கும் உள்ள தொடர்பு 9.4 பகவானே அனைத்தையும் படைக்கின்றாரா என்ற போதிலும் அவர் வேறுபட்டவர். அனைத்தும் அவராலேயே நடைபெறுகின்றது. ஆனால் அவர் அவற்றிலிருந்து விடுபட்டவர். பௌதிக இயற்கையை வெறுமனே நோக்குவதால் படைக்கின்றார். அதில் நேரடியாக ஈடுபடுவது கிடையாது. 3. முட்டாள்களும் மகாத்மாக்களும் 9.11 முட்டாள்கள் அவரை சாதாரண மனிதராக நினைக்கின்றார்கள். அவர்களின் கதி முக்திக்கான நம்பிக்கை, பலநோக்கு செயல்கள், அறிவு பயிற்சிகள் என அனைத்தும் அழிந்துவிடும். கிருஷ்ணரை ஏற்போர் மகாத்மாக்கள். இவர்கள் தெய்வீக இயற்கையின் பாதுகாப்பில் உள்ளார்கள். எப்போதும் கீர்த்தனத்தில் ஈடுபட்டவர்கள். 4. விஸ்வரூபத்தை வழிபடுவோர் 9.15 பௌதிக தோற்றத்தை வழிபடுவோர். 5. தேவர்களை வழிபடுவோர் 9.20 மேல் உலகங்களை அடைவார்கள். தேவ வழிபாடு கிருஷ்ணரை தவறான வழியில் வழிபடுவது. கிருஷ்ணரை தூய்மையாக வழிபடுவோரை அவரே பார்த்து கொள்கின்றார். 6. தூய பக்தியின் உயர்நிலை 9.26 கிருஷ்ணரை வழிபடுதல் மிக மிக எளிமையானது. பழம், பூ, நீர், இலை
எதை செய்தாலும் கிருஷ்ணருக்கு அர்ப்பணித்தல். நிஷ்காம கர்மயோகம். கிருஷ்ணருக்கு அனைவரும் சமமே. ஆனால் பக்தனிடம் தனி கருணை உண்டு. பக்தன் ஏதேனும் தவறு இழைத்தாலும் பக்தனாகவே கருதப்படுகின்றான். பெண்கள், வைசியர், சூத்திரர் உட்பட அனைவரும் பரமகதியை அடையலாம். கிருஷ்ணரின் தொண்டில் ஈடுபடுவதற்கான வழிகள்: கிருஷ்ணரே நினைத்தல், கிருஷ்ண பக்தனாகுதல், கிருஷ்ணரை வழிபடுதல், கிருஷ்ணரின் முன் விழுந்து வணங்குதல். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.